ஓகே, இன்றைக்கி பயோகெம் வேகமாக முடிப்போம். இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன? நியூட்ரிஷன். அதுலேயும் முக்கியமாக இந்த விட்டமின்ஸ் அந்த இதுதான் இருக்குது. உலகத்தின் இம்பார்ட்டன்ட் டாபிக் பயோகெம் பொறுத்த வரைக்கும். ஓவர் நியூட்ரிஷன்னா ஒபிசிட்டி, அண்டர் நியூட்ரிஷன் குவாஷியோக்கர், மெராஸ்மஸ். ப்ரோட்டீன் டெஃபிசிட் இருந்தால் குவாஷியோக்கர், கலோரி டெஃபிசிட் இருந்தால் மெராஸ்மஸ். உள்ளக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ இதாக இருக்காது, கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். பட் இது பொதுவாக நம்ம இப்படி தான் சொல்கிறோம். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ்னானது அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் நீடட் ஸோ தட் 98% ஆஃப் த பாப்புலேஷன் டஸ் நாட் கெட் டெஃபிஷியன்சி. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன்? 98% தான், நாட் 100%. சரி, ஃபேட் சாலிபிள் விட்டமின் போனோம்னா ஏடிஇகே. ஏ வந்து என்னது? வால்ஸ் விஷுவல் சைக்கிள், நைட் விஷன், நைட் பிளைண்ட்னஸ், இதெல்லாம் இதில் வரும். டெஃபிஷியன்சி வந்து பைட்டாட் ஸ்பாட்ஸ் வந்து வரும். விட்டமின் டி வந்து கால்சியம் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிடிஹெச் வந்து கால்சியம் அதிகம் பண்ணும். ஸோ கால்சியமில் என்ன ஆகும் அப்படின்னா போன்ஸில் வந்து ரிசாப்ஷன் அதிகமாகும், இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் அதிகம் பண்ணும். இதோடது கிட்னி வந்து இன்க்ரீஸ்டு ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். மொத்தத்தில் விட்டமின் டி வந்து கால்சியம் லெவல் வந்து அதிகம் பண்ணிவிடும். ரைட்டா? நார்மல் லெவல்ஸ் ஆஃப் விட்டமின் டி வந்து எவ்வளோ? 30 to 100. ஓகேவா? 3D இந்த மாதிரி இருக்கா? 30. ஸோ டிக்கு 3D இன்னமும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் ஓகே, 100 ng/ml வரும். ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி என்னது? 1-25 கோலிகால்சிஃபரால் ஆர் கால்சிட்ரையால். ஓகேவா? கால்சிட்ரையால் ஆர் 1-25 கோலிகால்சிஃபரால். ஓகே, இப்போ அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இயோட டெஃபிஷியன்சி என்ன காஸ் பண்ணும்? ஹீமோலைட்டிக் அனீமியா காஸ் பண்ணும். ஆல்ஃபா டோகோஃபினால் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா டோகோஃபினால். ஆல்ஃபா ஃபீனால்ஸ். ஓகேவா? ஆல்ஃபா டோகோஃபினால் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, விட்டமின் கே என்ன பண்ணும்? ஆக்டிவேட்ஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் 2, 7, 9, 10. இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. எந்தெந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இது டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு. இதை ஐ திங்க் வந்து நாட் 9, 8 சம்திங் இதை கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ 2, 7, 9, 10 இதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் டைம். ஸோ விட்டமின் கே லெவல்ஸ் வந்து ப்ரோத்ரோம்பின் டைம் இன்டிகேட் பண்ணுது. என்னது? விட்டமின் கே விகார். விட்டமின் கே விகர் இல்லையா? இப்பாக்சைடு ரிடக்டேஸ். ஓகேவா? விகர். ஓகே, கீ ரோல் இன் விட்டமின் கே அண்ட் இட்ஸ் கீ ரோல் இன் விட்டமின் கே. இது என்னது? சிந்தசிஸா? இல்லை. ஃபங்க்ஷன் மெட்டபாலிசமா? தெரியல. பிளட்டு கோஆகுலேஷன். இது என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியலையே, என்னோட நோட்ஸில் எனக்கு தெரில. ஓகே, ஸோ என்னன்னு தெரியல. ரைட், அடுத்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் பட் ஏடிகே அவ்வளோதான் போல். சரி, ஓகே. ஸோ வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸில் வந்து விட்டமின் B1 தயமின். இதோட டெஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கீட்டோலேஸ். ஓகேவா? ஆர்பிசி டிரான்ஸ்கீட்டோலேஸ். டெஃபிஷியன்சி வந்து பெரி வெர்னிக்ஸி கொரகாஃப் சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். பெரியும் வெர்னிகேஸ் கொரசாகாஃப் சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். பைருவேட் டீஹைட்ரேட். என்னென்ன என்சைம்ஸ் வந்து டயமின் டிபெண்ட் என்சைம்ஸ்? தயமின் B1 டிபெண்ட் என்சைம்ஸ் வந்து டீஹைட்ரஜனேஸ், ஆல்ஃபா கீட்டோ டீஹைட்ரஜனேஸ், AKDH. ஓகேவா? AKDH பிரான்ச் செயின் ஆல்ஃபா கீட்டோ ஆசிட் டீஹைட்ரஜனேஸ். நிறைய டீஹைட்ரஜனேஸ் வரும், டீஹைட்ரேட்டேஸ் வராது. ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, எதுலன்னு தெரியல. அதுவுமே விட்டமின் B1 நீடட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பேஜ். அடுத்து விட்டமின் B2. விட்டமின் B2 வந்து ரைபோஃப்ளேவின். இதோட டெஸ்ட் வந்து குளூட்டத்தையோன் ரிடக்டேஸ். அதுக்கு டிரான்ஸ்கீட்டோலேஸ். B1னா டிரான்ஸ்கீட்டோலேஸ், B2 ரைபோஃப்ளேவினுக்கு வந்து குளூட்டத்தையோன் ரிடக்டேஸ். ஓகே, ஸோ இது வந்து FADM, FMN இதெல்லாம் இருக்கும். டெஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்? ஆங்குலர் கீலைட்டிஸ், கிளாசைட்டிஸ், கார்னியல் வாஸ்குலரைசேஷன். ஓகேவா? கார்னியாலெல்லாம் வாஸ்குலரைசேஷன் ஆகிடும். ஓகே, ஸோ விட்டமின் B3 நியாசின், NAD பெச்சில் இருக்கும். 60 mg ட்ரிப்டோஃபேனில் இருந்தால் தான் உனக்கு 1 mg நியாசின் கிடைக்கும். நியாசின் வந்து எந்த அமினோ ஆசிட்? இது ட்ரிப்டோஃபேன். ஓகேவா? ட்ரிப்டோஃபேன் வந்து 60 mg இருந்தால் தான் 1 mg நியாசின் கிடைக்கும். டெஃபிஷியன்சி வந்து என்னென்ன காஸ் பண்ணும்? 3D காஸ் பண்ணும். டிமென்ஷியா, டெர்மடைட்டிஸ், டயரியா, பெலக்ரா அதெல்லாம் அதுலேயுமே இருக்கும். இது வந்து யாரில் இருக்குன்னா மெய்ஸ் ஈட்டர்ஸில் இருக்கும். ஓகேவா? B3 வந்து நியாசின். ஓகேவா? MN. ஸோ M சாப்பிட்டா N வந்து டெஃபிஷியன்ட் ஆயிரும். ஓகே, ரைட். அடுத்து வந்து B5னா பேண்டத்தனிக் ஆசிட், பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம், கோஏ. இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து B6 வந்து என்னது? பைரிடாக்சின், pyridoxal phosphate நினைக்கிறேன், PLP, ALA needed for ALA synthase transamination reaction,
டிரான்ஸ்அமினேஷன் ரியாக்ஷன் வந்து B6, நிறைய டீஹைட்ரஜனேஸ் போட்டது வந்து B1. ஓகேவா? ஓகே. டிரான்ஸ்அமினேஷன் ரியாக்ஷன் நீடட் ஃபார் டீகார்பாக்சிலேஸ் ரியாக்ஷன்ஸ்க்கும் 6 தேவைப்படும். B6 assay வந்து இதில் என்ன செக் பண்ணுவீங்க? xanthiouronic acid செக் பண்ணுவீங்க. xanthiouronic acid வந்து நிறையா இருந்துச்சுன்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி. இது வந்து நிறையா இருந்துச்சுன்னா B6 வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ட்ரீட்மெண்ட் வந்து நியோனேட்டல் சீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம B6 கொடுப்போம். ஓகேவா? ALA synthase transamination reaction P6 pyridoxine வந்து நிறைய AA இருக்கிறது. ALA synthase transamination reaction PLP, ரைட்? pyridoxal phosphate நினைக்கிறேன். விட்டமின் B7 பயோட்டின் கார்பாக்சிலே, இது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் கேட்டிருந்தாங்க நிறையா தடவை. B7 பயோட்டின் கார்பாக்சிலேஷன், பிக்கு அப்புறம் வரது C. ஸோ பயோட்டினுக்கு கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ரா எக் வந்து கன்சியூம் பண்ணால் அவிடின் இருக்கும். அவிடின் இருக்கிறனால பயோட்டின் அப்சர்வ் ஆகாது, பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கும். ஓகேவா? ஓகே. விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட் present in leafy vegetables, needed for on carbon metabolism, DNA synthesis, deficiency causes megaloblastic anemia. டெஸ்டிங் வந்து ஃபிக்லோ எக்ஸ்கிரீஷன் டெஸ்ட். விட்டமின் B12 வந்து சீரம் MMA லெவல்ஸ் இன்க்ரீஸ் MMA seen in vitamin B12 deficiency. இதே மாதிரி தான் இங்கே ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? xanthiouronic acid அதிகமாக இருக்குது அப்படின்னா B6 கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? 6ல் வந்து X இருக்குது பாரு, 6ல் X இருக்குது. ஸோ X is for xanthiouronic acid. இந்த xanthiouronic acid வந்து கம்மியாக இருந்தால் இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக தான் இது கம்மியாக இருக்குது. ரைட். B12க்கு வந்து அதே மாதிரி தான் MMA மெத்தில் மெலனிக் ஆசிட் சம்திங், என்னடா பேர் மறந்து போச்சு எல்லாத்துக்கும். சரி, ஓகே. MMA இருக்கும். இது வந்து B12 டெஃபிஷியன்சி வந்து வீகன்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, பேலர், ரெடியூஸ்டு டச் சென்சேஷன், டிங்கிங் ஆஃப் ஃபீட், அனீமியா. ஓகேவா? இது வெறும் அனீமியா, இது அனீமியா வித் இந்த நர்வ் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? பேலர், ரெடியூஸ் டச் சென்சேஷன், டிங்கிங் ஆஃப் ஃபீட், அனீமியா. ஓகே. விட்டமின் C required for wound healing, collagen synthesis, increased iron absorption. Increases iron absorption. Deficiency, bleeding gums, scurvy, perifollicular hemorrhage. ஓகேவா? ஃபாலிக்கல் சுற்றி டாட் ஹெமரேஜ் இருக்கும். விட்டமின் C is not synthesized in humans. விட்டமின் C synthesis எப்படி நடக்குது? L-gluconolactone oxidase is responsible. இது அனிமல்ஸில் தானே இல்லையா, இல்லை பிளான்ட்லையா சம்திங்? நம்மளதில் வந்து விட்டமின் C வந்து எசென்ஷியல் அந்த மாதிரி வெளியே இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும் நினைக்கிறேன். அதுக்கு L-gluconolactone oxidase ரொம்ப லட்சம் படிச்சு. ரைட்டா? விட்டமின்ஸ் முடிச்சிட்டோமா? Phynoderma is due to deficiency of vitamin A, toad skin. ஓகேவா? அடுத்து recommended daily allowance of calcium in normal adult male is எவ்வளோ இருக்கும்? 1200 1000. ஓகே. நார்மல் அடல்ட் மேலுக்கு கால்சியம் வந்து 1000 தேவைப்படுது. விட்டமின் D is synthesized by keratinocytes. நம்ம வந்து மெலானின் இருந்தால் நிறைய விட்டமின் கதை விடுவாங்கல்ல, அந்த கதை வந்து இங்கே இல்லை, கெரட்டினோசைட்ஸ் தான் வைக்கும். ரைட். விட்டமின் to be corrected in obstructive jaundice, விட்டமின் K. ஓகேவா? லிவர் சம்மந்தமாக இருக்கிறதால விட்டமின் K மேல் அப்சார்ப்ஷன் லிட்டு ஹைனா வந்து அந்த ADEKல which can lead to hypoprothrombinemia. ஆமாம், ப்ரோத்ரோம்பின் டைம் தான் இதுக்கு இது. And decrease in other vitamin K dependent factors, either 2, 7, 9, 10. Mild hemolytic anemia is associated with which vitamin deficiency? Vitamin E. Okay. Riboflavin nutritional status is assessed by riboflavin glutathione reductase. ஓகேவா? ஆக்டிவேஷன் இன் RBC. xanthine oxidase வந்து B6க்கு, urinary இது கிடையாது, cytochrome C கிடையாது. Vitamin A deficiency is characterized by one of the following. என்னது? White hotspots. Okay. Individuals who consume a large number of raw eggs for several months leads to deficiency of which vitamin? இதுதான் கேட்டிருந்தாங்க. raw eggs சாப்பிட்டா biotin deficiency. Pseudotumor cerebri is due to vitamin A toxicity. இப்படி தான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அப்படி தான், அதை தான் நான் பண்ணி காமிச்சேன். விட்டமின் A டாக்ஸிசிட்டினால் வர்றது pseudotumor cerebri. thiamine deficiency is characterized by all except. thiamine deficiencyல என்னென்ன வரும்? அந்த பெரி அந்த இதெல்லாம் வரும் இல்லையா? edema, anemia, cardiomegaly,
ஃபீலிங் ஆஃப் நம்னஸ் அண்ட் வீக்னஸ் இன் லிம்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். இது வந்து இதில் வராதா? தைமின் அதான் பார்த்தேன். அனீமியா தான் இதில். ஓகே. விச் விட்டமின் டெஃபிஷியன்சி டிலேஸ் wound ஹீலிங்? விட்டமின் சி. சி தான் நான் கிளிக் பண்ணேன். விட்டமின் ஏ யூஸ்ட் இன் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இன் 9 month old child. இந்த ஒரு டோசேஜ் கால்குலேஷன் ஒன்று இருக்குமே, முடிஞ்ச அளவு கம்மியாக கொடுக்கணும். ஸோ 1 yearக்கு கீழே I don't know, I forgot. 1 year கீழே 1 lakh ரைட். ஓகே.